ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இதோ பாருங்க, நம்ம இலந்த பழம் பறிக்க போகிறோம். இலந்த மரத்தில் இலந்த பழம் ஏகப்பட்டது இருக்கு. உலுக்கி உலுக்கி பறித்து வச்சுருக்கோம் பாருங்க, நிறையா. இதோ பாருங்க, பறித்து வச்சுருக்கோம். இந்த இலந்த பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. கொட்டுது கொட்டுது, எடுமா. கொட்டுது கொட்டுது கொட்டுது. நல்லா நிறைய இருக்கு மரத்து மேலே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இலந்த பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இலந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. புளிப்பு இல்லை, இனிப்பு தானமா இருக்கு. சரியான இனிப்பு இந்த இலந்த பழம். இந்த மரத்து நிறைய இருக்கு, சரியா இருக்கு இலந்த பழம். இலந்த பழம் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இலந்த பழம் இலந்த பழம் இலந்த பழம் செக்கச வந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கும் பழம், எல்லோரும் வாங்கும் பழம், இது இலைக்குன்னு பிறந்த பழம். இழந்த பழம் எடுத்து எடுத்து கடிச்சு கடிச்சு துண்ணலாம். துண்ணு புட்டு கொட்டையத்தான் கீழே தானே போடலாம். அதுவும் மரமாகும், இந்த பழத்தை அது கொடுக்கும். இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்காச வந்த பழம், இது தேனாட்டம் இழுக்கும் பழம். மரம் ஆனால் சின்ன மரமாக தான் இருக்குது. அதில் 4-5 கிளை, 1 2 3 4 5 6 கிளை சோன்னு இருக்கு பாருங்க. எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் செங்காயாக இருக்கு. சவுந்து இருக்கு. நாளைக்கு பறிக்கலாம் அந்த பழத்தையெல்லாம். உங்கள் வீட்டிலே மரம் இருக்கான்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். மோனிகா, பழம் வேணாமா? போதுமா இந்த பழம்? போதுமா? அப்போ தட்ட வேணாம்? கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கலாமா? எப்படி? கீழே நிறைய உளுந்து கிடக்கு, காற்று அடிக்க அடிக்க நிறைய உளுந்து கிடக்கு. இதோ சிவந்து போயிருக்கு. இது ஒரு செங்காய். இந்த செங்காயை நான் பறிச்சுக்கிறேன். செங்காயம் நல்லா தான் இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற மரம் வந்து புளிக்கும் முன்னாடி. புளிப்பு இனிப்பு ரெண்டும் இருக்குது. இது என்ன வெறும் இனிப்பு தானே இருக்கு. பழம் சூப்பர் பழம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்று வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கான். இந்த பழம் சாப்பிட போகிறப்ப ரொம்ப இனிப்பாக இருக்கு.